ஒரு சின்ன ட்ரிப்பு ஊட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கே சம்மர் கேட்டு கீழே ரொம்ப வேகுது. மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கோத்தகிரிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் மேலே வந்து இன்னும் இங்கே வெயிலில் தான் இருக்கேன். என் ஃபேஸை பார்த்தா அவங்க நல்லா தெரியும். இங்கேயும் இன்னும் நல்லா வெயிலாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அந்த தென்றல் காற்று மேலே போடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் லைட்டாக அப்படியே ஜில்லுன்னு அப்படின்ற மாதிரி இருக்குது. தண்ணி பட் கோல்டு. தாங்க முடியல, குளிர் இல்லை. கோத்தகிரியே நெருக்க போது ஒரு ரோட்டில் 5 நிமிஷம் உட்காரலான்னு பார்த்தா குண்டியில் சூடு தாங்க முடியல, அவ்வளோதான் இருக்குது. குண்டை எங்கேயும் நடந்து போயிட்டுருக்கான். அந்த மரத்துக்கிட்ட பார்க்கறதுக்காக போகிறான்னு நினைக்கிறேன். உட்கார முடியலைங்க. எந்திரிச்சிட்றேன். சரிங்க, நான் அந்த மரத்துக்கிட்ட உங்களுக்கு அப்படியே போகிறேன். கிட்ட போகிறேன். எங்கே இருக்கேன்னா ஊட்டி பக்கத்தில் பெட்டிச்சி சுங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க போகிறேன். என் கையில் இருக்குது. கோத்தகிரி 13 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. டீ கடையை பார்க்குறீங்களா? திஸ் இஸ் த டீ கடை. டீ கடை ஓனர் தான் பின்னாடி இருக்காரு. நான் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய், அழகாக சொல்கிறாரு. ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு அந்த ஊட்டியில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு போகிறதுக்காக வர்ற இடம். அப்படிப்பட்ட பிளேஸ் தான் ஊட்டி. ஏன் ஊட்டிலையும் இங்கே ஹீட்டாக தான் இருக்குது. இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நார்மல் டேஸை விட இன்றைக்கி வந்து ரொம்ப ஹீட்டு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு திருப்பூரில் கோயம்புத்தூரில் இருக்க நமக்கெல்லாம் இங்கே வர்றப்ப பரவாயில்ல, ரொம்ப பெட்டராக இருக்குது. அங்கே இருக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து ரொம்ப பாதி கம்மியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம வியூவாக இருக்குது. எட்டி பார்க்குறீங்களா? ஒரு பழைய டிராக்டர் ஒன்று இருக்குது. அது பார்த்தா ஃபுல்லாக செடிலாம் வளைச்சி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நேச்சராக இருக்குது. இது எங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன வீடியோ. அதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா இருக்கு. சரி வாங்க போகலாம். ஒரு வயலட் கலரில் ஒரு ஃப்ரண்ட்லேயும் க்ரீன் கலரில் பேக்ரவுண்டும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்கள். இந்த புல்லட் சவுண்டுக்கும் இந்த க்ரீனிஷும் ரெண்டும் கேட்டுட்டு ஒரே டைமில் பாருங்கள். உங்களுக்கு அதை ஃபீல் வந்து ஆளாதி. புல்லட் சவுண்ட் கேட்கலன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் எஸ்எஃப்எக்ஸ் போடுவோம். இங்கே ஒரு அழகான டேம் ஒன்று இருக்குது. இந்த டேம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நிப்பாட்டினேன். இந்த சூரிய வெளிச்சத்துக்கு தெரியுமான்னு தெரில. உங்களுக்கு தெரியுதா? அங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இந்த டேம் தான் தெரியுதா? செம்மையாக இருக்குது. இது கேமராவில் அழகாக எந்த அளவுக்கு அழகாக தெரியுதுன்னு தெரியல. நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். திஸ் ஒன் இங்கே இருக்கு இந்த டேம் தான் அழகாக இருக்கா? இப்போ மணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு அதுவும் ஊட்டியில் மஞ்சூருங்கிற ஒரு பிளேஸில் இப்படி ஒரு வெயில் அடிக்கிறது வந்து கடுப்பாக இருக்குது. அதுவும் சம்மர் டைமில். இங்கே வந்தாச்சு கூலாக ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் எங்கேயும் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. அதாவது கோயம்புத்தூரில் நார்மல் டேஸில் எப்படி இருக்கும், அதாவது குளிர்காலத்தில் எப்படி இருக்கும், ஜில்லுன்னு காற்றும் சுள்ளுன்னு வெயிலும் ரெண்டு கலந்து அடிக்குது. சரி, ஓகே. ஃபைனலாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே தான் க்ரீன் டீ குடிக்கலான்ட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக. நான் உங்களை தான் பார்த்தேன். மதியம் எந்த அளவுக்கு 2 பேரும் ஊட்டியை கழுவணுமோ அந்த குளிர் குளிருது. இப்போ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக குளிருது. ஓகே, கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தினேஷ்.
சீதா இறக்கும்போது